ஸோ கூடாரவள்ளி பாசத்தோட கண்டினியூஷன் இது. இல்லை ஆண்டாள் சொல்லிக்கிறா என்னென்னா, சாப்பிட்ற அந்த மூடு நெய்ப்பெய்து முழங்கை வழிவார அந்த அக்கார அடைச்சல் தான் இன்னைக்கு படைப்பா இன்னைக்கு பகவானுக்கு. எப்பயுமே பகவானுக்கு படைக்கப்படுற பிரசாதத்தில் வந்து நெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னு சொல்லுவா இல்லை நான் பார்த்து பெரியவாலாம். அது ஏன்னா ஆண்டாளே பாசத்தை சொல்லியிருக்கா, மூடு நெய் பெய்து முழங்கை வழிவார. இப்படி எடுத்து ஒரு வாய் சாப்பிட்றச்சு அதில் இருக்க நெய் வந்து கையில இருந்து முழங்கை வரைக்கும் அப்படியே வழிஞ்சு வரணுமா. அப்படி இருக்கணுமா பகவானுக்கு படைக்கப்பட்ட பிரசாதம். அதனால நாங்கள் இன்னைக்கு உனக்கு வந்து அக்காரடிச்சல் படிக்கிறோம் கண்ணா, நாங்கள் எல்லாம் நீயும் நானும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து முடனே பேரு முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோரேன் பாவாய். ஆண்டாள் சொல்லிக்கிறா, கண்ணா நான் மட்டும் வந்தேனா கிடையாது, என் கூட என் தோழிகள் அத்தனை பேரும் வந்திருக்கா, நாங்கள் எல்லாரும் வந்து உன்னை சேவிக்கிறோம். அதனால கூடி இருந்து குளிர்ந்தேலோரம் பாவாய். நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம் இல்லையா, நாங்கள் எங்களுக்கு அழகா உடுத்துறதுக்கு அழகான ஒரு ஆடை அலங்காரம் பண்ணிக்கணும் இல்லையா, அதுக்காக நீ ஒரு புது ஆடை, அதுக்கப்புறம் தென்பழி மடப்பள்ளி சூரிய சந்திரன் போட்ட அந்த ஜடப்பள்ளி இருக்குது, அதுதான் சொல்கிற ஆண்டாள். வங்கிகள், அப்புறம் கையில் போட்டுறதுக்கு கண்ணாடி வளையல்கள், அப்புறம் காதுக்கு நல்லா தோடு, அதுக்கப்புறம் முத்து மாலைகள், ஆடை அணிகள் இதெல்லாமே கொடுங்க. கால் போடுறதுக்கு கொலுசுகள் இதெல்லாம் நீ கொடுத்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா எங்களோட மார்கழி நோன்பும் ஒரு திருப்தியாக முழுசாக வந்து நிறைவடைஞ்சிரும் கண்ணா. இதெல்லாம் கொடுத்துட்டு உன் கருணை எங்களுக்கு எங்கள் மேலே காட்டு அப்படின்னு சொல்லி கண்ணன் வந்து ஆண்டாள் வந்து வேண்டிக்கிறா பகவான் கிட்ட. ஸோ இதுதான் இன்னைக்கு பாசுரம். இன்னைக்கு பாசுரம் வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பாசுரம்னே சொல்லலாம். இன்னைக்கு எல்லா கோயில்லையும் வந்து பார்த்தோன்னா வந்து காலையிலேயே வந்து ஆண்டாளுக்கு வந்து இது திருக்கல்யாணம் நடக்கும், அப்புறம் விசேஷமாக பூஜைகள் எல்லாம் இன்றைக்கி நடக்கும், எல்லா கோயில்லையும் நடக்கும். ஸோ இன்றைக்கி நாள் வந்து நம்ம வந்து நாமளும் வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஆடை அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு கோயிலுக்கு போய் பகவானை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்லிக்கிறான். ஸோ நாமளும் வந்து மார்கழி மாதத்தில் 26 நாள் நம்ம அந்த மாதிரி ஆண்டாள் மாதிரி நம்மளால் முடியாது, நம்ம சாதாரண மனுஷங்க தானே. ஸோ நம்மளால் அவ்வளோ பக்தி நம்மளால் பகவான் மேலே பண்ண முடியுமான்னு தெரியல. பட் அவசியம் நம்ம வந்து எல்லாரும் கோயிலுக்கு போய் பகவானை போய் பிரார்த்தனை பண்ண நம்மளுக்கு வேண்டியது பகவான் வந்து நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லி இந்த பாசத்தை சொல்லி முடிச்சுக்கிறோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். இந்த பாசத்தோட விளக்கமும் பாசுரமும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ராதி கிருஷ்ணா.